ராஜராஜ சோழனுடைய மரணம். ராஜராஜ சோழனுடைய மரணத்தை பற்றி 3 கூற்றுகள் முன்வைக்கிறாங்க. அதில் முதல் என்னென்னா, ராஜராஜ சோழனுடைய சொந்த மகனான தன்னுடைய ராஜேந்திர சோழனால் அவர் கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கூற்று என்னென்னா, இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண் தஞ்சை பெரிய கோயிலிருந்து 8வது கோபுரத்திலிருந்து அவங்கள தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று சொல்லப்படுது. 3வது கூற்று, இயற்கையாக முதுமை காரணமாக மரணம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் எந்த கூற்று சரின்னு பார்க்கலாம். இதில் முதல் கூற்றுப்படி தன்னுடைய ராஜராஜ சோழன் தன்னுடைய சொந்த மகனான ராஜேந்திர சோழனால் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா, தன்னுடைய ராஜராஜ சோழன் தன்னுடைய சொந்த மகனுக்கு அவர் இருக்கும்போதே தன்னுடைய மணிமுடியை சூட்டி வைக்கிறாரு. அதனால் அவருக்கு கொல்லதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. 2வது கூற்றான இலங்கையிலிருந்து வந்த பெண் தஞ்சை பெரிய கோயிலிருந்து ராஜராஜ சோழனை தள்ளிவிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜராஜ சோழனை முழுமையான பாதுகாப்பில் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி போய் அவங்கள தள்ளுறதுக்கும் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதனால் 2வது கூற்றும் பொய்யாகத்தான் இருக்கணும். 3வது கூற்று, முதுமை காரணமாக இயற்கையாக மரணம் எழுதியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.